அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜன் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற பிஎட் மற்றும் எம்எட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாணவர்களுக்கு தேர்வுக்கு முன், தேர்வு சமயத்தில் மற்றும் தேர்வுக்கு பின் செய்ய வேண்டியவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கிற பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள், ரெகுலராக படிக்கிற மாணவர்கள் மற்றும் அரியர் எழுதக்கூடிய மாணவர்கள் நாளை, அதாவது 26/3/2025 நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாமினேஷனில் தேர்வுக்கு முன், தேர்வு சமயத்தில், தேர்வுக்கு பின் என்னென்ன செய்யணுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி தேர்வுக்கு முன்னாடி நீங்கள் ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, யூனிஃபார்ம் இது 3 நீங்கள் கம்பல்சரியாக வச்சுங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு பிளாக் பென் ஆர் ப்ளூ பெனில் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸ்ட்ரா பென்ஸ் வேணும்னா நீங்கள் எடுத்துங்க. கலர் பென்சிலோ அல்லது கலர் ஸ்கெட்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தவிர்க்கிறது பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் புல்லட்டின் போடுற மாதிரி இருந்தாலோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு இருந்தாலும் இந்த 2 பென்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. க்ரீன், ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தேர்வுக்கு முன்னாடி போகும்பொழுது எக்ஸாம் சென்டருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. சில சமயங்களில் டிராஃபிக் ஏதாவது பிரச்சனையோ அல்லது நீங்கள் போகிற வண்டியில் ஏதாவது பிரச்சனையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 1 மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு அங்கே ரூம் அலாட்மெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூம் அலாட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு எந்த ரூம் ஒதுக்கியிருக்காங்களோ அந்த ரூமை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. 15 நிமிடத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் காலை எக்ஸாமினேஷன் 10 மணிக்கு இருந்தால் 9:45க்குனா நீங்கள் ரூமுக்கு போயிடுங்க. ஆஃப்டர்நூன் எக்ஸாமினேஷனாக இருந்தால் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாமினேஷனாக இருந்தால் 1:45க்குனா நீங்கள் உங்களுடைய அலாட்டட் ரூமுக்கு நீங்கள் போயிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீங்கள் டாய்லெட்டு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. நடுவில் நம்ம கேட்டுட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. பல எக்ஸாமினேஷன் சென்டரில் ரூம்லேருந்து வெளியில் போக அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் டாய்லெட்டை போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி குரூப் டிஸ்கஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால், ஹெல்த்தி குரூப் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு வந்ததை அப்படியே மாற்றி இது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தேர்வுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் குரூப் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக பேசி விட்டுருங்க. சப்ஜெக்டை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பர்ஸு, மொபைல் ஃபோன், ஜுவல், கேஷு இந்த மாதிரி விஷயங்களில் பெரும்பாலான எக்ஸாமினேஷன் சென்டரில் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. அப்படி சப்போஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போயிட்டு எந்த இடத்துல வைக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வைங்க. அப்படி இல்லைன்னா 2வது எக்ஸாம்லேருந்து நீங்கள் அதை கொண்டு போகிறத நீங்கள் குறைச்சிங்க. உங்களுடைய பர்ஸாக இருக்கட்டும், வேல்யூபிள் திங்ஸ் எதுவும் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு கொண்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எக்ஸாமினேஷனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதுனால நீங்கள் சரியாக தூக்கமின்மையும், நான் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டேன் அதனால் சரியாக சாப்பிடலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரியாக எக்ஸாம் எழுத முடியாது. அதனால் நீங்கள் தேர்வுக்கு முன்னாடி வரும்பொழுது மேற்கூறிய அனைத்தும், ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டுலேருந்து கடைசியாக சொன்ன இந்த பர்ஸு, மொபைலு, ஜுவல்ஸு இந்த மாதிரி விஷயத்த சேஃபாக வச்சுக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருங்க. உங்களுடைய உடம்பை சரியாக பாதுகாத்துங்க. சில சமயங்களில் கோல்டோ இல்லை மற்ற ப்ராப்ளமும் வந்தாலோ உங்களால் படிப்பதிலும் எக்ஸாமினேஷன் எழுதுறதுலேயும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்காதுன்றதுனால உங்கள் உடம்பை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுங்க. அடுத்ததாக தேர்வு சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ரூம் அலாட்மெண்ட் பண்ணும் பொழுதே உங்களுக்கு 15 நிமிடம்
15 நிமிடத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு 15 நிமிடத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. முன்னாடி போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குதோ இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் அந்த 15 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் அதில் கேட்டுங்க. உங்களுக்கு நடுவில் போக முடியுமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கேட்டுடுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டில் என்னென்ன ஃபில் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் உடனே இன்விஜிலேட்டரை நீங்கள் கேளுங்க. படித்து முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட்டை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கொஷின் பேப்பரை நீங்கள் படித்து பாருங்கள். கொஷின் பேப்பரில் எங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. கொஷின் பேப்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் இன்விஜிலேட்டரை நீங்கள் கேட்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு அந்த கொஷினை படித்த உடனே எது தெரியுமோ நீங்கள் அதை எழுதுங்க. இன்விஜிலேட்டர்கிட்ட அந்த டவுட்ஸை எதுவும் கேட்காதீங்க. முதலில் கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியுன்றத நீங்கள் பார்த்து வச்சிங்க. அதே மாதிரி சாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 5 மார்க் கொஷினும் சரி, 10 மார்க் கொஷினும் உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் எந்த கொஷினை முதல்ல எழுதலாம், எந்த கொஷினை அடுத்து எழுதலான்றத நீங்கள் தீர்மானிச்சிங்க. ஆன்சர் ஷீட் நீங்கள் கரெக்டாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பேஜஸ் எழுதலான்றதையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிக்கிறப்ப டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பிளாக் பென்னோ ப்ளூ பென்லேயோ நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த கொஷின் தப்பாக வந்தது அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற நபர்கிட்ட பேசாதீங்க. ரொம்ப அவசரம், இல்லை ரொம்ப முடியல, நான் வெளியில் போகணும், இல்லை தண்ணீர் அந்த மாதிரி இருந்ததுனாலும் இதை இன்விஜிலேட்டருக்கு நீங்கள் உள்ளே நுழையும் போதே ஒரு வார்த்தை கேட்டுங்க. அப்படி தவிர்க்க முடியாமல் காரணங்கள் இருந்தால் நீங்கள் தண்ணீருக்கோ, அப்படி இல்லைன்னா டாய்லெட் போவதற்கோ, ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, அல்லது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலோ முன்கூட்டியே இன்விஜிலேட்டருக்கு சொல்வது அவங்களுக்கு நல்லது. எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாமினேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. அதே மாதிரி முடித்த ஆன்சரை ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதியிருக்கா, கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமான்றதை நீங்கள் பார்த்துங்க. 1 மார்க் கொஷின் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் கொஷின் பேப்பரில் மார்க் பண்ணாதீங்க. இந்த எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணும்பொழுது கொஷின் பேப்பரில் கொடுக்குற கொஷின் நம்பரும் நீங்கள் போட்டிருக்கிற கொஷின் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எந்த கொஷினும் விடுபட்டுறாதீங்க. எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை பார்த்துட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் பாருங்கள் கொஷினுக்கு ஏற்ற ஆன்சர் எழுதியிருக்கீங்களான்னு. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆன்சர் ஷீட்ஸில் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒரு தடவை பார்த்துங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு முக்கியமான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அடுத்தது ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறது? கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட போகிறீங்க. எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ரிஜிஸ்டர் நம்பர் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் குறிச்சிக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஆன்சர் புக்கை நீங்கள் இன்விஜிலேட்டருக்கு ஒப்படைச்சிடுங்க. ஒப்படைச்சதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ இன்விஜிலேட்டர் உங்களை வெளியில் போக சொல்கிறாங்களோ அப்போது நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹால்லேருந்து வெளியில் போங்க. அதே மாதிரி உங்களுடைய பிலாங்கிங்ஸ் எதுனா நீங்கள் வச்சுருக்கீங்களோ, வெளியில் வச்சுருந்தீங்களோ அல்லது வேறு எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எழுதிட்டு வந்த கொஷின் பேப்பரை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. என்ன கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன ஆன்சர் எழுதியிருந்தாலும் பரவாயில்லை. அந்த கொஷின்ஸ் பேப்பரை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு சேஃபாக போயிட்டு நீங்கள் ரீச் ஆகிடுங்க. சில பேருக்கு காலையில் 10 to 1 எக்ஸாமினேஷன், சில பேருக்கு மதியம் 2 to 5 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் சில பேர் ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது, பஸ்ஸு கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய
எல்லா பிலாங்கிங்ஸும் அதை பர்ஸு, மொபைல் ஃபோன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டு வீட்டுக்கு சேஃபாக போய் ரீச் ஆகுங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தூங்குங்க. அடுத்த நாள் எக்ஸாமுக்கு சரியான முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து அதாவது கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து 5 1 மார்க் கேள்விகள். அதாவது 5 × 1 5 மார்க்கு. 5 மார்க் கேள்விகள் 3 மொத்தத்தில் 15 மதிப்பெண்கள். அதே மாதிரி 10 மார்க் கேள்விகள் 5 அதில் ஒரு 50 மார்க். மொத்தத்தில் உங்களுடைய கொஷின் பேப்பருக்கு மொத்த மார்க் வந்து 70. டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் உங்களுக்கு. அந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் 13 கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. 5 1 மார்க் கேள்விகள், 3 5 மார்க் கேள்விகள் மற்றும் 5 10 மார்க் கேள்விகள் நீங்கள் எழுத போகிறீங்க. தெரிந்த கேள்வியை நீங்கள் முன்னாடி எழுதுங்க. தெரியாத கேள்வியை நீங்கள் பின்னாடி பண்ணுங்க. இந்த வீடியோவில் நாம் வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் தேர்வுக்கு முன், தேர்வு நேரத்தில், தேர்வுக்கு பின் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் அனைவரும் தேர்வை சிறப்பாக எழுதி உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்துக்கும் நீங்கள் சிறந்த ஆசிரியர்களாக வர வேண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன்.